இந்த டிசைனை பண்ணதை நினைச்சு நான் எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த டிசைன் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். ஆனா இதுக்கு நான் இன்னும் எந்த பேரும் வைக்கல என்றவள் அந்த பேப்பரை விக்ரமிடம் கொடுத்தாள். அந்த பேப்பரில் இருந்த டிசைனை பார்த்த விக்ரம் ஆச்சரியமடைந்தான். அந்த டிசைனை பார்த்த விக்ரம் மேலும் ஆச்சரியமடைந்தான். அந்த டிசைன் நன்றாக உற்று கவனித்தவனுக்கு நகை தயாரிப்பில் சுரபிக்கு அசாதாரண திறமை இருப்பது புரிந்தது. இவ திறமைக்கு இவ எங்கேயோ போயிருக்க வேண்டியவ. இவளுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சிருந்தா இந்நேரம் இவ தன்னோட டேலண்ட எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிருப்பா என்று நினைத்த விக்ரம் ஒரு கணம் தன் கண்களை மூடி அந்த டிசைனை நினைவு கூர்ந்தான். ஆனால் அந்த டிசைன் நினைவில் வைத்திருப்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. அந்த அளவிற்கு அதில் சுரபி நிறைய நுட்பங்களை பயன்படுத்தி இருந்தாள். பின்னர் தன் கண்களை திறந்து சுரபியை பார்த்தவன், பேபி, இந்த டிசைனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கு. நீ இத நகையா டிசைன் பண்ணா அதுதான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஜுவல்லா இருக்கும். இந்த டிசைனை பண்றதுக்கு நீ நிறைய கலர்ஃபுல்லான டைமண்ட்ஸை யூஸ் பண்ணிருக்க, அதுதான் இதுல ஹைலைட்டே என்றான். அவனை தயக்கத்துடன் பார்த்த சுரபி, உண்மையா அவ சொல்ற? ஆனால் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருந்தேனே, இது பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. இந்த டிசைன் பண்ண நிறைய செலவாகும் என்றாள். ஆகட்டுமே பேபி, இங்க பாரு, இந்த டிசைன் பண்ண எவ்வளவு செலவானாலும் அதை பண்ணவும் ஒருத்தன் தயாரா தான் இருப்பான். இந்த உலகத்துல பணக்காரங்களுக்கு பஞ்சமா என்ன என்று விக்ரம் ஆறுதலாக சொன்னான். விக்ரமின் வார்த்தைகளை கேட்ட சுரபியின் கண்கள் பளிச்சிட்டன. அதன் பிறகு இருவரும் நீண்ட நேரம் நகைகளை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். இறுதியில் அந்த டிசைனுடன் இன்டர்வியூவுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இந்த டிசைனை சேர்மன் ஆனந்த் கிட்ட காட்டினா அவருக்கு நிச்சயம் பிடிக்கும்னு தோணுது என்று சுரபி சொன்னாள். நீ அவ்வளவு கான்பிடென்டா இருந்தா இதையே காட்டு பேபி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டிசைனுக்கு நீ இன்னும் பேர் வைக்கல, அதனால ஃபர்ஸ்ட் ஏதாவது பேர் வை. நீயே ஏதாவது ஒரு பேர் சொல்லு விக்ரம் என்று சுரபி கேட்டதும் சிறிது யோசித்த விக்ரம், கிங் ஆஃப் தி வேர்ல்ட். கிங் ஆஃப் தி வேர்ல்டா? நல்லாதான் இருக்கு, ஆனா நீ எதுக்காக இந்த பேரை வச்ச என்று சுரபி கேட்டாள். நீ டைட்டானிக் படம் பார்த்திருக்கியா? அதுல அந்த ஹீரோ டைட்டானிக்கோட எட்ஜுக்கு வந்து கிங் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு கத்துவான். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும், அதான் அதையே உன் டிசைனுக்கும் பேரா வச்சிட்டேன். நானும் அந்த படம் பார்த்திருக்கேன், நீ சொல்ற சீன் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் என்று சுரபி உற்சாகமாக சொன்னாள். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, ஆனா என்ன மட்டும் பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தை சொல்லிடாத என்று முணுமுணுத்த விக்ரம் வைரமாய் ஜொலித்துக் கொண்டிருந்த அவளின் முகத்தை ரசனையுடன் பார்க்க தொடங்கினான். ஆனால் சுரபி அதை கவனிக்காமல் உடனடியாக தனது ரெசியூமை ஆனந்துக்கு மெயில் அனுப்பினாள். மெயில் அனுப்பிய சிறிது நேரத்தில் ஆனந்திடமிருந்து பதில் வந்தது. உங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, அதிலேயே உங்க திறமை தெரிஞ்சது. நாளைக்கு உங்க டிசைனை எடுத்துக்கிட்டு என் ஆபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணுங்க என்று அந்த மெயில் சொல்லப்பட்டு இருந்தது. அதை பார்த்து சுரபி சிறு பிள்ளை என மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் விக்ரமை இறுக அணைத்துக் கொண்டாள். அவளின் இந்த செய்கையை எதிர்பாராத விக்ரமிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. விக்ரம், நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சேர்மன் ஆனந்த் நாளைக்கு நான் அவர் ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவள் அவனின் நிலையை கவனிக்காமல் தன் அறையை விட்டு வெளியேறினாள். இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறாளே, எந்த யோகாவும் தியானமும் இன்னைக்கு கை கொடுக்காது போல விக்ரம். முதல்ல போய் பச்சை தண்ணியில குளிச்சாதான் இந்த எஃபெக்ட் நம்ம உடம்ப விட்டு போகும், அப்பதான் நாம நிம்மதியா தூங்க முடியும் என்று புலம்பியவன் அவளின் அறையை விட்டு வெளியேறினான். மறுநாள் காலை சுரபி இன்டர்வியூவிற்காக ஒரு ஆட்டோவில் ஜோதி டவர்ஸை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவள் சென்ற ஆட்டோ பிரதான சாலையை அடைந்ததும் திடீரென்று எங்கிருந்தோ ஆட்டோவின் முன்பு வந்து நின்ற விக்ரம், ஏம்பா டிரைவர், ஆட்டோவை நிறுத்து என்றான். திடீரென்று யாரோ ஆட்டோவின் முன்பு வந்து நின்றதும் சடன் பிரேக் அடித்த ஆட்டோ டிரைவர், டே சாவுகிறாக்கே, உனக்கு சாகணும்னா எங்கேயாவது போய் செத்து தொலைக்க வேண்டியது தானே, என் ஆட்டோ முன்னாடி வந்து எதுக்குடா சாவ ட்ரை பண்ற என்று கத்தினான். சாரி தலைவா, மன்னிச்சுக்கோ என்றவன் நேராக ஆட்டோவில் ஏறி அமர்ந்தான். அவன் செய்கையில் கோபமடைந்த ஆட்டோக்காரர், டேய், உள்ள கஸ்டமர் உக்காந்துக்கிறது உனக்கு தெரியல, நேரா நீ பாட்டுக்கு வந்து யாரா இறங்கடா கஸ்மாலா என்று கோபமாக சொன்னார். தலைவா தப்பா எடுத்துக்காத, இது வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி தான் என்று விக்ரம் சொன்னதும் ஆட்டோ டிரைவர் அவனை நம்பாமல் அருகில் இருந்த சுரபியை பார்த்தார். அதை கவனித்த விக்ரம், பேபி, என்ன நீ வாய மூடிக்கிட்டு இருக்க? நீ தான் என் பொண்டாட்டின்னு நம்ம தலைவர்கிட்ட சொல்லு, இல்லனா அவர் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு போறாரு என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் சுரபி ஆட்டோ டிரைவரிடம், அண்ணா நீங்க வண்டி எடுங்கண்ணா என்றாள். அவள் அவ்வாறு சொன்னதும் ஆட்டோ டிரைவர் வண்டியை கிளப்பினார். ஆட்டோ கிளம்பியதும்,
ஏன் பேபி, நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டியா? சரி, அதை தான் சொல்லலை, நான் தான் உன் புருஷனாவது சொல்லியிருக்கலாம்ல என்று விக்ரம் ஆதங்கத்துடன் கேட்டான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். சரி, அதை விடு. நீ எதுக்காக இப்போ இப்படி ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்னோட வரணும்னா வீட்டில இருந்தே வந்திருக்கலாம்ல. எதுக்காக கடைக்கு போற மாதிரி வந்து இங்கே வெயிட் பண்ணி ஆட்டோ முன்னாடி வந்து நின்று குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சுரபி கேட்டாள். நான் உன் கூட வரணும்னு சொன்னா என் மாமியார் அப்படியே ஆரத்தி எடுத்து போய் வாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சாலே உங்க அம்மா சாமி ஆடிடுவாங்க. ஏற்கனவே இன்டர்வியூ நினைச்சு டென்ஷனா இருப்ப. எதுக்கு உன்னை இன்னும் டென்ஷன் பண்ணணும்னு தான் நான் கடைக்கு போற மாதிரி வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஐடியா என்று விக்ரம் தன் சட்டை காலரை உயர்த்தியபடி கேட்டான். ரொம்ப நல்ல ஐடியா என்ற சுரபி சிறிது நேரம் கழித்து, ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். ஆக்சுவலி உண்மையாவே நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கேன். இப்போ நீ கூட இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் என்றாள். உண்மையில் சுரபி பதற்றமாக தான் இருந்தாள். ஏனென்றால் இன்று அவளை நேரடியாக சேர்மனை இன்டர்வியூ செய்ய போகிறார். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு, அதே சமயம் பயமாகவும் இருக்கு. சேர்மன் மாதிரி ஒரு பெரிய ஆள் கூட நான் இப்போதான் முதல் முறையாக பேச போகிறேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு என்று சுரபி விக்ரமிடம் சொன்னாள். பயமா உனக்கா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. 2 வருஷமா அந்த விக்ரமையே சமாளிக்கிற, அந்த சேர்மனை உன்னால சமாளிக்க முடியாத என்ன? உன்னால முடியும் செல்லும், யூ கேன் டூ இட் என்று விக்ரம் சொன்னான். அடேய், நீயும் அவரும் ஒன்னா? லூசு, உங்ககிட்ட நான் கேள்வி கேட்பேன், ஆனா இங்க அவர் என்கிட்ட கேள்வி கேட்பாரு. நான் மட்டும் அவர் கேள்விக்கு சரியா பதில் சொல்லலைன்னா எனக்கு வேலை கிடைக்காது, புரியுதா என்று சுரபி பல்லை கடித்தபடி சொன்னாள். அட, எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகிற? அவர் கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லலைன்னா தானே பிரச்சனை. நீ என்ன பண்ற? உள்ள போனதும் அவரை பேச விடாம உன் டிசைனை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. அவரை பேசவே விடாத, ப்ராப்ளம் சால்வ் என்று விக்ரம் சொன்னான். எப்படி? நீ என் அம்மாவை பேச விடாம பண்றியே, அப்படியா? சுரபி சொன்னதை கேட்ட விக்ரம் அதே அதே என்றான். நான் மட்டும் அப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, உங்க திறமைக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. ஏதாவது டிவியில போய் விஜேவா ட்ரை பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சிடுவாரு, பரவாயில்லையா என்று சுரபி கிண்டலாக கேட்டாள். அட, இது கூட நல்லா இருக்கே. அப்படி மட்டும் நடந்தா உன் டிசைன்ஸ் இல்ல, நீயே உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுவ. பேசாம நம்ம ஏன் இதை விட்டுட்டு ஏதாவது டிவி சேனல்ல ட்ரை பண்ணக்கூடாது என்று விக்ரம் விளையாட்டாக கேட்டான். விளையாடாத விக்ரம், ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என்னோட டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகி எல்லாம் ஜுவல்ஸா மாறி எல்லாரும் என்னை பாராட்டினா எப்படி இருக்கும்? அப்படி நடந்தா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் நானா தான் இருப்பேன் என்று சுரபி சொன்னாள். தனது டிசைன்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பிரபலமாக வேண்டும் என்பதுதான் அவளின் நீண்ட நாள் கனவு. சுரபி கேலி செய்யும் மனநிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டுவிட்டு, டென்ஷன் ஆகாத சுரபி, உன் டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பா செலக்ட் ஆகும் என்றான். அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம். நடக்கும் நடக்கும், இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ இந்த வேலையில சேர்ந்து பெஸ்ட் ஜுவல்லரி டிசைனரா மாற போற. உன்னோட கனவெல்லாம் நினைவாக போகுது. நிச்சயம் இந்த வேலை உனக்கு தான், கவலைப்படாத போ. தேங்க்ஸ் விக்ரம், உன்னோட வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்குதுன்னு உனக்கு தெரியாது. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாபை வாங்க நான் ட்ரை பண்றேன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆட்டோ ஜோதி டவர்ஸில் வந்து நின்றது. டாக்ஸி விட்டு இறங்கிய இருவரும் லிப்டில் 25வது மாடியை அடைந்தனர். சேர்மேன் ஆபீஸ் அந்த தளத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர். ஏனென்றால் சுரபி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பவள். சுரபி யாரையும் கண்டு கொள்ளாமல் சேர்மன் கேபினை நோக்கி நடந்தாள். அப்போது, ஏய் நில்லு என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்ட சுரபி நடப்பதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கு அவளின் தங்கை கிருத்திகா நின்று இருந்தாள். கிருத்திகா தற்போது புருஷோத்தமன் ஜுவல்லரியில் டெபுட்டி டைரக்டராகவும் சீஃப் ஜுவல்லரி டிசைனராகவும் இருக்கிறாள். அவள் தீனதயாளனின் மகள் என்பதால் அந்த கம்பெனியில் அவளுக்கு போட்டியாளர்கள் யாரும் இல்லை. அதனால் அவள் எளிதாக அந்த கம்பெனியில் மிக முக்கிய பதவியை பெற்றுவிட்டாள். ஹாய் கிருத்திகா என்று சுரபி சொன்னாள். வாய மூடு, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப, அதுவும் இவனோட. இவன் எங்க கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு எங்க மேரேஜ் பார்ட்டில ராகுல் சொன்னார் தானே. அதுக்கப்புறமும் நீ இவனோட இங்க வந்திருக்கனா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கிருத்திகா கோபமாக கேட்டாள். என் பேபி ஏன் கூட வராம வேற யார் கூட வருவா? கேக்குறா பாரு கேள்வி இந்த கிளிமூக்கி என்று விக்ரம் நினைத்தான். சாரி கிருத்திகா, நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், அதான் என் கூட விக்ரமும் வந்திருக்கான் என்று சுரபி பயத்துடன் சொன்னாள். எங்கே கைக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது.
இத்தனை நாட்களாக அவளின் குடும்பத்தினரால் தான் அவள் திறமை முடக்கப்பட்டது. அதனால் தான் கிருத்திகாவை பார்த்ததும் சுரபி பயந்து விட்டாள். நீ இப்ப எதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற என்று விக்ரம் கேட்டான். ஏய், என்ன திமிரா? ஏன் முன்னாடியே இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கிருத்திகா விக்ரமை பார்த்து கோபமாக கேட்டாள். உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் தைரியம் வேணுமா என்ன? இப்ப எதுக்காக நீ கத்திக்கிட்டு இருக்க? உன் வெட்டிங் பார்ட்டியில நடந்ததுக்கு நான் தான் அப்பவே சாரி கேட்டுட்டேன், அதுவும் செய்யாத தப்புக்கு என்று விக்ரம் கூலாக சொன்னான். அப்போது, நான் சொன்னதை மறந்துட்டியா விக்ரம் என்று இன்னொரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் மூவரும் திரும்பி பார்த்தனர். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் வேறு யாரும் இல்லை, ராகுல் தான். அவர்கள் அருகே வந்த ராகுல், நீ சரியா சொன்னதால நீ பண்ண தப்பு சரியாயிடுமா என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் கண்ணு முன்னாடியே திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னதானே என்று கோபமாக கேட்டான். ராகுல் புருஷோத்தமன் குரூப்பில் பெரும் தொகையை முதலீடு செய்துள்ளான். அதனால் டைரக்டர்கள் பட்டியலில் அவனும் இருக்கிறான். அவன் நினைத்தால் சுரபியின் குடும்பத்தை எளிதாக நடுத்தெருவில் நிறுத்த முடியும். அதை நினைக்கும் போதே சுரபியின் பயம் அதிகரித்தது. அப்போது சுரபியின் கையில் இருந்த ஃபைலை பார்த்த கிருத்திகா, நீ எதுக்காக இப்போ உன்னோட சர்டிபிகேட் டிசைன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்க? ஓ, சேர்மன் ஆனந்த் கொடுத்த ஆடை பார்த்துட்டு இங்க வந்திருக்கியா? உன்னோட இந்த கேவலமான டிசைனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் உன்னை டிசைனராக வேலைக்கு எடுத்துப்பாருன்னு நீ எப்படி நினைச்ச? உனக்கு வேலை எதுவும் இல்லைனா போய் ஏதாவது சின்ன வேலைக்கு ட்ரை பண்ணு. அதை விட்டுட்டு இங்கே எதுக்காக வந்த? உன் திறமைக்கெல்லாம் நீ பெரிய டிசைனர் ஆகணும்னு கனவு காண்றியா என்று நக்கலாக கேட்டாள். கிருத்திகாவின் வார்த்தைகளை கேட்ட சுரபி அவமானமாக உணர்ந்தாள். ஏன் கிருத்திகா என்னை இப்படி இன்சல்ட் பண்ற? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிற என்று கேட்ட சுரபி, என்ன சொன்ன? என்னுடைய டிசைன்ஸ் எல்லாம் கேவலமானதா? பார்க்காமலே உன்னால எப்படி இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சது? நீ ஒரு முறை என்னோட டிசைன்ஸை பாரு, நிச்சயம் உனக்கு பிடிக்கும் என்றாள். அதெல்லாம் திரும்பவும் பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏற்கனவே நான் ரிஜெக்ட் பண்ண டிசைன்ஸ் தானே அது. அதெல்லாம் இன்னுமா குப்பையில தூக்கி போடாம வச்சிருக்க என்று கிருத்திகா கிண்டலாக கேட்டாள். எவ்வளவு திமிருந்தா என் டிசைன்ஸ் குப்பை தொட்டியில் போடுறியான்னு கேட்பா. அதெல்லாம் நான் ராத்திரி பகல் பார்க்காம கண்ணு முழிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு இவளுக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நினைத்த சுரபி கிருத்திகாவை முறைத்து பார்த்தாள். என்ன முறைக்கிற? உன் டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு இன்னுமா உனக்கு புரியல? இந்த சிட்டியிலேயே நான் தான் டாப் ஜுவல்லரி டிசைனர். ஆனா இது வரைக்கும் உன்னோட ஒரு டிசைன் ஒன்னாவது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா? அப்படி இருக்கும்போது நான் உன்னோட டிசைன்ஸ் கேவலமா இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தவள், சரி, நான் உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உனக்கெல்லாம் ஜோதி டவர்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்றாள். விக்ரமுக்கு பயங்கர கோபம் வந்தது. என்ன இந்த கிளிமூஞ்சி ரொம்ப பேசுதே, நம்ம பேபியை ஹர்ட் பண்ற மாதிரி. இவளுக்கு இன்னைக்கு காப்படிக்கணுமே என்றவன் அவன் போனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கம் டவுன் என்று ஒரு மெசேஜை அனுப்பினான். அப்புறம் சுரபி, இன்னொரு விஷயம், நீ எங்கேயாவது போனா உன் புருஷனை கூட்டிட்டு போகாத. ஏன்னா இவனை மாதிரி லோக்கல் கூட போனா உன்னையே எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க என்று ராகுல் சொன்னான். அப்போது, இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் அந்த அலுவலகம் முழுவதும் அமைதியானது. கிருத்திகாவையும் ராகுலையும் தூரத்தில் இருந்து பார்த்தபடி ஆனந்த் அங்கு வந்தான். அவனை பார்த்ததும் அவர்கள் இருவரும் ஒரு கணம் பயந்தனர். கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்த ஆனந்தை எதிர்க்கும் தைரியம் அவர்களிடம் இல்லை. அதிலும் ஆனந்தின் கோபத்தை அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். இங்க என்ன பிரச்சனை என்று ஆனந்த் கேட்டான். பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சேர்மன் சார். நாங்க ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் நம்ம கம்பெனி ரூல்ஸ் தெரியாம இங்க வந்துட்டாங்க. அதை பத்தி தான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று ராகுல் சொன்னான். ஓ அப்படியா? உங்களுக்கு இங்க இருக்க எல்லா ரூல்ஸும் தெரியுமா என்று ஆனந்த் ராகுலின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான். ஆமா சார். இவ பேரு சுரபி. இவ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் கிளர்க்கா ஒர்க் பண்றா. இவ ஜோதி டவர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தது தப்பு. அதை பத்தி தான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தோம் என்று ராகுல் சொன்னான். மிஸ்டர் ராகுல், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்லி தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று ஆனந்த் கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட ராகுல் அமைதியாகிவிட்டான். என்ன வேணும்னாலும் நடந்திருக்கட்டும். ஆனா அவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாய். அவங்க கிட்ட நீங்க இப்படிதான் சண்டை போடுவீங்களா என்று ஆனந்த் கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் ராகுலின் முகம் மாறியது. இனி இந்த மாதிரி ஆபீஸ்ல தேவையில்லாம சண்டை போடாதீங்க. இனிமே இப்படி ஏதாவது நடந்தா நீங்க 2 பேருமே ஆபீஸை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் என்று ஆனந்த் தீவிரமாக சொன்னான். சரிங்க மாமியார், இதோ இப்பவே வந்துடுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க என்ற விக்ரம் மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பினான். அப்போது அங்கு கருப்பு நிற பென்ஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து ரவுடி மாதிரி இருந்த இருவர் இறங்கி விக்ரமின் அருகே வந்தவர்கள்
அவனை இறுக்கி பிடித்தனர். விக்ரம் மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பிய போது ரவுடிகள் போல இருந்த 2 பேர் அவனை பிடித்தனர். அவர்களை பார்த்தவன், டேய் யாரா நீங்க, எதுக்காகடா என்ன பிடிக்கிறீங்க, என்ன பார்த்தா வயசு பொண்ணு மாதிரியா இருக்கு என்று கிண்டலாக கேட்டான். என்னடா நக்கலா, ஒன்னு விட்டன்னு வச்சுக்கோ, மூக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கோ, ஒழுங்கு மரியாதை எங்க கூட வா என்றவர்கள் விக்ரமை பிடித்து இழுத்து செல்ல தொடங்கினர். டேய் வேண்டாம் விட்டுருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு கோபம் வந்துச்சு அவ்வளோதான் என்று விக்ரம் அவர்களை எச்சரித்தான். கோபம் வந்தா என்ன பண்ணுவ, எங்களை கொன்னுடுவியா என்று ஒருவன் கிண்டலாக கேட்டான். உங்களுக்கெல்லாம் வாயால சொன்னா புரியாது, இருங்க என் ஸ்டைல புரிய வைக்கிறேன் என்று விக்ரம் அவர்கள் இருவரையும் ஒரு சுழற்றி தூக்கி வீசினான். பின்னர் அவர்கள் அருகே சென்றவன் அவர்களை அடி பின்னி எடுத்தான். அவன் அடித்த அடியில் வலி தாங்க முடியாமல் இருவரும், ஐயோ சார் எங்களை விட்டுடுங்க என்று அவன் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினர். இவ்வளோ நேரம் வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப சாரா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. அது சரி, யாருடா அவங்களை அனுப்புனது என்று விக்ரம் கேட்டான். ராக்கெட் ராஜா தான் சார் எங்களை அனுப்பினாரு என்று அவர்கள் பயத்துடன் சொன்னார்கள். என்னது, ராக்கெட் ராஜாவா? அவன் யாரு? அவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் என்று யோசித்த விக்ரம், சரி என்ன உங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான். எங்க பாஸ் கூட அப்படிதான் சொன்னாரு, ஆனா அதுக்குள்ள நீ தான் கோவப்பட்டு எங்களை அடிச்சு நொறுக்கிட்ட, எப்படி வலிக்குது தெரியுமா என்று ஒருவன் அப்பாவியாக சொன்னான். ஆட மலை மாடு மாதிரி இருக்க இந்த அடிக்க அழுதா எப்படி? அது மட்டும் இல்ல, இந்த கதையில இது வரைக்கும் என் வாய் தான் பேசியிருக்கு, கை பேசல. எனக்கு கொஞ்சம் வித்த தெரியும்னு கதை கேட்கறவங்களுக்கு தெரிய வைக்க வேணாமா? அதுக்கு தான் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி கண்ணை தொடச்சிக்கோ, வா போய் உன் பாஸை மீட் பண்ணலாம் என்று விக்ரம் அவர்களுடன் காரில் ஏறி சென்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் விக்ரமை பெரிய பங்களாவிற்கு அழைத்து சென்றனர். அந்த பங்களாவை சுற்றி ரவுடிகளாக இருந்தனர். அந்த 2 ரவுடிகளும் விக்ரமை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். அவர்கள் உள்ளே செல்லும் போது ஹாலில் இருந்த பெரிய நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருந்தார். விக்ரமை பார்த்ததும், வா விக்ரம், என் ஆளுங்களையே அடிச்சிட்டு என் இடத்துக்கு வந்திருக்கனா, நீ உண்மையிலேயே தைரியசாலிதான் என்று சொல்லிவிட்டு அந்த இடமே அதிரும் வண்ணம் சிரித்தார். ஆனா என்னங்கண்ணா பண்றது, நீங்க அனுப்பின 2 பேரும் சோதா பசங்களா இருக்காங்க, அதான் அடிச்சு நொறுக்கிட்டேன் என்று விக்ரம் சொன்னான். ஓ அப்படியா, அவங்க 2 பேரு, அதனால நீ அடிச்சு நொறுக்கிட்ட. ஆனா என்கிட்ட அவங்கள விட பலமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, உன்னால அவங்க கிட்ட மோத முடியுமா என்று விக்ரமின் முகத்தை உற்று பார்த்த ராக்கெட் ராஜா கேட்டான். அதுதான் உங்க விருப்பம்னா ஒரு கை பார்க்க நானும் ரெடியா இருக்கேன்னா என்று விக்ரம் பயப்படாமல் சொன்னான். அதை கேட்ட ராக்கெட் ராஜாவின் ஈகோ காயமடைந்தது. உடனடியாக அவன் தன்னை சுற்றி இருந்த ஆட்களிடம் சைகை செய்தான். அவன் ஆட்கள் அனைவரும் கையில் ஆயுதத்துடன் விக்ரம் மீது பாய்ந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் விக்ரம் அங்கிருந்த அனைவரையும் அடித்து நொறுக்கிவிட்டான். தங்கள் பலமெல்லாம் தீர்ந்து போய் ராக்கெட் ராஜாவின் ஆட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தரையில் கிடந்தனர். அதை பார்த்த ராக்கெட் ராஜா அதிர்ச்சி அடைந்தான். என்ன நடக்கிறது என்பதை அவன் அவதானிக்கும் முன்பே விக்ரம் அனைவரையும் வீழ்த்தி இருந்தான். என் வாழ்க்கையில இப்படி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இத்தனை பேரையும் இவன் ஒருத்தனை அடிக்கிறானா, இவன் நிச்சயமா சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை என்ற முணுமுணுத்த ராக்கெட் ராஜாவிற்கு விக்ரமை பார்த்து பயமாக இருந்தது. ஆனால் தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் துப்பாக்கியை எடுத்து விக்ரமை குறிவைத்தான். இவங்களை அடிக்கிறது உனக்கு ஈஸியான விஷயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த புல்லட்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் ராக்கெட் ராஜாவை கூலாக பார்த்தான். என்ன நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு பாக்குறியா, நிஜமாவே உன்னை சுட போறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். தான் சொன்னதை கேட்டு விக்ரம் பயப்படுவான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் கண்களில் துளியும் பயமில்லை. விக்ரம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ராக்கெட் ராஜாவை நோக்கி சென்றான். ஏய் எதுக்கு இப்ப என்கிட்ட வர, ஒழுங்கா அங்கே நில்லு, நீ என்கிட்ட வந்த அப்புறம் நான் நிச்சயம் உன்னை சுட்டுடுவேன் என்று பின்னால் சென்றபடி ராக்கெட் ராஜா சொன்னான். விக்ரமின் தைரியத்தை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவன் பேச்சை கேட்காமல் விக்ரம் தொடர்ந்து அவனை நோக்கி முன்னேறினான். அதை பார்த்தவன் துப்பாக்கியை அழுத்தினான். தோட்டாக்கள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கவனித்த விக்ரம் கீழே குனிந்து தப்பித்தான். அந்த தோட்டாக்கள் அவன் பின்னே இருந்த கண்ணாடியில் பாய்ந்து கண்ணாடி உடைந்தது. ராக்கெட் ராஜா சுதாரிப்பதற்கு முன்பே பல்ட்டி அடித்து அவன் முன்பு சென்று நின்ற விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கியவன் அவன் நெற்றியில் துப்பாக்கியால் குறிவைத்தபடி, கிரவுண்டு மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன்
அந்த ஆட்ட நாயகனா ஒருத்தன் தான் இருக்க முடியும், அதுவும் நானா தான் இருக்க முடியும். என்ன புரிஞ்சுதா என்றான். புரிஞ்சுது சார், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்னை சுட்டுடாதீங்க என்று ராக்கெட் ராஜா பயத்தில் அலறினான். அட என்னடா, நான் உன்னை எவ்வளோ பெரிய ரவுடின்னு நினைச்சேன், ஜஸ்ட் துப்பாக்கியை காட்டினதுக்கே இப்படி பயந்துட்டியே. சரி, நீ யார் சொல்லி இப்படி பண்ண சொல்லு என்று விக்ரம் துப்பாக்கியால் காதை குடைந்தபடி கேட்டான். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். நான் அந்த உண்மையை சொன்னா நீங்க என்னை விட்டுடுவீங்க தானே? உன் மேல பிராமிஸா விட்டுறேன், போதுமா? யார் இப்படி பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னா? அதை மட்டும் சீக்கிரம் சொல்லிடு பார்க்கலாம் என்று விக்ரம் கேட்டதும், அது வந்து ராகுல் மேத்தா தான் இப்படி பண்ண சொன்னாரு என்று ராக்கெட் ராஜா திக்கி திணறியபடி சொன்னான். என்னது, என்ன சொன்னா? ராகுல் நான் சொன்னா? உண்மையை சொல்லு. இல்ல என்று விக்ரம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ராக்கெட் ராஜாவின் காலின் அருகே சுட்டான். அதில் பயந்து போய் தாவி குதித்த ராக்கெட் ராஜா, சார், நான் சொல்றது உங்களால நம்ப முடியலனா அவர் என்கிட்ட பேசின போது நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீங்களே கேளுங்க என்றவன் தனது போனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்தான். நான் உனக்கு 2 போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அதுல இருக்கிறவனோட பேரு விக்ரம், அவனோட கை காலை உடைச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு போட்டோல இருக்கவளோட பேரு சுரபி, உன் ஆளுங்களை விட்டு அவளை நாசமாக்கிடு என்று ராகுல் கடுமையான குரலில் சொன்னான். மன்னிச்சிடுங்க ராகுல் சார், நாங்க வேணும்னா விக்ரமை கிட்னாப் பண்ணி அவனோட கை காலை உடைச்சிடுறோம். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நாங்க தலையிடுறது இல்ல, அதுக்கு நீங்க வேற யாரையாவது தான் பார்க்கணும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். சரி, நீங்க முதல்ல விக்ரமை கிட்னாப் பண்ணி அவன் காலை உடைக்கிற வேலையை பாருங்க, இந்த சுரபி விஷயத்தை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் என்று ராகுல் சொன்னான். டீல் ஓகே சார், இன்னும் 24 ஹவர்ஸ்ல நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிடுறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். நீ மட்டும் நான் சொன்னபடி வேலையை முடிச்சிட்டா நான் உன் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் போட்டுடுவேன் என்று சொன்ன ராகுல் போனை வைத்தான். அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்ட விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. சார் 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 ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க. இன்னையிலிருந்து நான் உங்க அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார், என்னை மட்டும் விட்டுடுங்க என்று ராக்கெட் ராஜா விக்ரமிடம் கெஞ்சினான். சரி சரி, போனா போகுதுன்னு நான் உன்னை விட்டுறேன். ஆனா அந்த ராகுல் மறுபடியும் இப்படி ஏதாவது பிளான் பண்ணா நீ அதை உடனடியா என்கிட்ட சொல்லணும், சரியா என்று விக்ரம் சொன்னான். சரிங்க சார், நிச்சயமா சொல்றேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னதும் விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான். அவன் அங்கிருந்து சென்றதும், அப்பாடி, 20 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை இழக்க இருந்தேனே, நல்ல வேளை தப்பிச்சாண்டா சாமி என்று முணுமுணுத்த ராக்கெட் ராஜா நிம்மதி பெருமூச்சு வெளியேற்றினான். அங்கிருந்து காரில் தன் ஜூஸ் கடைக்கு சென்ற விக்ரம் செல்லும் வழி முழுவதும் சுரபியையும் அவள் குடும்பத்தையும் பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்யலாமா என்று யோசித்தான். சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் ஆனந்துக்கு அழைத்து சில கட்டளைகளை இட்டான். பின்னர் போனை வைத்தவன் தனது ஜூஸ் கடைக்கு சென்று யாருக்காகவோ காத்திருந்தான். அரை மணி நேரம் கழித்து அவன் ஜூஸ் கடை முன்பு BMW 500 சீரியஸ் புதிய கார் வந்து நின்றது. அதில் இருந்து ஒருவர் இறங்கினார். விக்ரமின் அருகே வந்தவர், என்னோட பேர் கௌதம், நான் ஆர்மியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவன், மிஸ்டர் ஆனந்த் என்னை உங்ககிட்ட அனுப்பினார் என்று பணிவுடன் சொன்னார். கௌதமை பார்த்த விக்ரமிற்கு அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே இராணுவத்தில் இருந்ததால் அவர் மீது தானாக மரியாதையும் அதிகரித்தது. ஹலோ கௌதம் சார், என்னோட ஒய்ஃப் சுரபி, அவங்க புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியில் சீஃப் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் கார் டிரைவராகவும் பாடி கார்டாகவும் இருக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று விக்ரம் கேட்டான். இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று கௌதம் சொன்னார். உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட வேலை என்னென்னு ஆனந்த் உங்ககிட்ட சொல்லுவார். ஓகே சார், சரி வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் என் ஒய்ஃப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்று விக்ரம் அவரை அழைத்து கொண்டு ஜோதி டவர்ஸ்க்கு வந்தவன் சுரபிக்கு போன் செய்து அவளை வெளியே வர சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் வெளியே வந்த சுரபி, விக்ரம், நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? ஆனந்த் சார் இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண சொன்னார் தானே, நீ ஏன் இன்னும் வந்து ஜாயின் பண்ணல என்று கோபமாக கேட்டாள். கூல் 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 பேபி, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றவன் தனக்கு பின்னால் இருந்த கௌதமை காட்டி, இவர் பேரு கௌதம், இனி இவர் தான் உன்னோட கார் டிரைவர் என்றான். அவரை மேலும் கீழும் பார்த்த சுரபி, நீ என்ன லூசா? என்கிட்ட தான் காரே இல்லையே, அப்புறம் எதுக்கு எனக்கு டிரைவர் என்று மெல்லிய குரலில் விக்ரமிடம் கேட்டாள். உங்ககிட்ட கார் இல்லைனா என்ன பேபி, நான் எதுக்கு இருக்கேன்? என் செல்லத்துக்காக நான் கார் வாங்க மாட்டேனா என்ன என்று விக்ரம் கேட்டான். என்ன சொன்ன? நீ எனக்காக கார் வாங்கியிருக்கியா? ஆனா கார் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் ஏது என்று சுரபி சந்தேகத்துடன் கேட்டாள். என்ன பேபி, நானும் கடை வச்சிருக்கேன், மறந்துட்டியா? இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச பணத்துல தான் நான் உனக்காக கார் வாங்கினேன். சுரபியால் அவன் சொன்னதை நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்ற என்று கேட்டவள், சரி அப்படியே இருந்தாலும் நீ அதை கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசுல வாங்கினது, ஸோ இந்த காரை நீயே வச்சுக்கோ என்றாள். என்ன பேபி இப்படி சொல்ற?
நீ வேற நான் வேறயா? என்கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன? ஏன் நான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா என்று விக்ரம் கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் சுரபிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இங்க பாரு பேபி, நீ முன்ன மாதிரி இப்போ சின்ன வேலையில் இல்லை. புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியோட சீஃப் டிசைனர். உனக்கு நிச்சயமா கார் வேணும். அது மட்டும் இல்லை, டிரைவர் சம்பளத்தை கம்பெனி கொடுத்துடும். அதை பற்றி ஆனந்த் சார் மெயில் அனுப்பியிருக்காரு. அதனால் நீ எதை நினச்சின்னு கவலைப்படாத என்று விக்ரம் சொன்னான். ஓகே என்று சுரபி சொன்னதும் விக்ரம் அவளை அழைத்து சென்று காரை காட்டினான். சுரபிக்கு அந்த காரை மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அவர்களின் காரை இடிப்பது போல வேகமாக வந்து நின்றது. அந்த காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கிய சங்கர், சுரபி, நீ இந்த கம்பெனியில் சீஃப் டிசைனராக சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். சேர்ந்த உடனே 10 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் உனக்கு சொந்தமாயிடுச்சாமே. இது உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம்தான் என்றவன் பின்னர் அருகே இருந்த காரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆட, உன்னோட காரா? காலையில் தான் நீ இந்த வேலையில் சேர்ந்த, அதுக்குள்ளே கார் வாங்கிட்டியா? கார் வாங்க உனக்கு ஏது பணம்? என்ன கம்பெனி பணத்தை ஆட்டையை போட்டு கார் வாங்கிட்டியா என்று நக்கலாக கேட்டான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நான் ஒன்றும் கம்பெனி பணத்தை யூஸ் பண்ணி கார் வாங்கலை என்று சுரபி சொன்னாள். கம்பெனி பணத்தில் கார் வாங்கலனா வேற எந்த பணத்தில் கார் வாங்கின? அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான கார். நான் இப்போவே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீ இது வரைக்கும் எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கேன்னு செக் பண்ணுறேன் என்று சங்கர் மிரட்டலாக சொன்னான். அதுவரை அமைதியாக இருந்த விக்ரம், அட மச்சான், உனக்கே இந்த கம்பெனியில் இடம் இருக்கான்னு தெரியல. நீ போய் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டா உனக்கு யார் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க என்று கிண்டலாக கேட்டான். ஏய், என்ன என்கிட்டே விளையாடுறியா? நான் யார் தெரியும்ல? ஏன் தெரியாது? டைரக்டர் மீட்டிங் நடந்தபோது ஃப்ளோரை க்ளீன் பண்ண ஸ்வீப்பர் தானே நீ என்று விக்ரம் கிண்டலாக சொன்னான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கிண்டல் பண்ணுவ என்ற சங்கர் விக்ரமை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் விக்ரமின் முன்பு வந்து நின்ற கௌதம் சங்கரின் கைகளை பிடித்து பின்னால் மடக்கி அவனை தள்ளிவிட்டார். கீழே விழுந்த சங்கர், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கையை வச்சிருப்ப? யாருடா நீ என்று கேட்டபடியே எழுந்தான். சார், இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சுரபி மேடத்துக்கு கார் டிரைவரும் கம் பாடி கார்டும். யாராவது மேடத்து மேல அவங்க அசிஸ்டன்ட் மேல கையை வைக்க நினைச்சா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கௌதம் சொன்னார். யூ ராஸ்கல் என்று சொன்ன சங்கர் மீண்டும் விக்ரமின் அருகே செல்ல முயன்றான். ஆனால் கௌதம் அவனை தடுத்து நிறுத்திவிட்டார். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத சுரபி, எக்ஸிபிஷன் வரைக்கும் தான் நீ இந்த வேலையில் இருப்ப. எப்படியும் உன்னால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிறகு உன்னோட வேலை போயிடும். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோ. எக்ஸிபிஷன்ல நீ உன்னோட டிசைனை எப்படி பிரசன்ட் பண்றேன்னு நான் பார்க்கறேன் என்று சங்கர் சுரபியை பார்த்து கத்தினான். இந்த வெள்ளப்பண்ணி அடங்க மாட்டான் போல என்று முணுமுணுத்த விக்ரம் கௌதமை பார்த்து சைகை செய்தான். உடனடியாக அவன் அருகே சென்ற கௌதம் சங்கரின் கழுத்தை பிடித்து மேலே தூக்கினார். டேய், என்னடா பண்ற? விடுடா, என்ன விடுடா என்று கௌதமின் கைகளை தளர்த்த முயன்றபடி சங்கர் கத்தினான். மிஸ்டர் சங்கர், நீங்க எங்க மேடமை மிரட்டுறதை நிறுத்தினாதான் உங்களுக்கு நல்லது. உங்க கார் ரோட அடைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. அதனால பேசுறதை நிறுத்திட்டு உங்க காரை எடுங்க என்று கடுமையான குரலில் சொன்ன கௌதம் சங்கரை கீழே இறக்கினார். தன் கைகளால் கழுத்தை தடவியபடி 2-3 முறை இருமிய சங்கர் கௌதமை பயத்துடன் பார்த்தான். பின்னர் வேகமாக தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை எடுத்தபடி விக்ரம் மற்றும் சுரபியை பார்த்து, நான் உங்களை இப்படியே விட்டுட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.